Hey guys, welcome back to my YouTube channel. So இந்த வீடியோவில் என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரொம்ப அஃபோர்டபுளான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு ப்ராப்பராக எப்படி ஒரு சிம்பிளான ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாம். ப்ராப்பர் மேக்கப் மாதிரி தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். யாருனாலையுமே ஈஸியாகவும் போட முடியும், இந்த லுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு கெட் ரெடி வித் மீ மாதிரி வீடியோ எடுத்து. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இந்த இடத்துலலாம் ஓ மை காட், இதுதான் நானே பார்க்குறேன், நிறைய பிம்பிள். பிகாஸ் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எனக்கு வந்து நெக்கில் வந்து செம்மையாக டார்க்னஸ் இருக்கும். அதுவும் வந்து ப்ரெக்னென்சியோடது தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா தேய்ச்சி குளிங்க அப்படின்லாம் எங்கள் வீட்டிலலாம் கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அது ப்ரெக்னென்சியோட சிம்டம்ஸ் தான். பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் மாதிரி இந்த மாதிரி பிம்பிள், அப்புறம் 2 நிமிஷம் பேசுறதுக்குள்ளே அப்படி மூச்சு வாங்குறது, இது எல்லாமே ப்ரெக்னென்சினால தான். ஸோ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன், ஒரு மாய்ஸ்சரைசர் கூட இன்னும் எதுவுமே போடல, லிட்டரலாக எதுவுமே பண்ணல. பேர் ஸ்கின்னோட அப்படியே உட்காந்துருக்கேன். ஓகே, இப்போ குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், உங்களால் கிளியராக பார்க்க முடியும் ஃபேஸில். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தலையை வந்து கட்டிக்கலாம். ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நல்ல கொஷின் தான். அதுவும் இல்லாமல் முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு, என்ன வேணால் ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த அக்வாலாஜிக்காவோட ஜெல் மாய்ஸ்சரைசர் தான். செம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சி, ஜெல்லுன்னு பேர் தான், ஆனால் இதில் பப்பாயா அண்ட் விட்டமின் சி இருக்குது. இது பிரைட், இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, இது வந்து ஒரு காம்போ பேக்கில் வாங்கினேன், இது ஃப்ரீயாக கிடச்சிது. சூப்பராக இருக்குது, செம்ம கூலிங்காக அப்படியே இருக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ராடக்டோட எல்லா லிங்க்குமே நான் கொடுத்துருவேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஆசம் ஸ்மெல். நம்ம இதில் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ப்ரௌனோட டிண்டட் மாய்ஸ்சரைசர் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதுலேயே SPF 30 இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு PR பேக்கேஜ் தான் உண்மையை சொல்ல போனால். ஆனால் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, அதனால நான் அகெயின் திருப்ப வாங்கியிருக்கேன். இதோட ஷேட் வந்து 08 கேரமல், இதுதான் இதோட ஷேடு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா எவ்வளோ ஒரு கிளாஸியான ஃபினிஷ். அட் த சேம் டைம் இந்த இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த ஃபினிஷ் வந்து மேக்ஸிமம் இன்னஃப் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் ப்ரோ இல்லை, மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லை உங்களுக்கு ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ண தெரியாது, கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்க வந்து சிம்பிளாக நீங்கள் இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டாலே போதும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஸ்பெசிஃபிக்காக மாய்ஸ்சரைசர்னு ஒன்று இருக்கும்ல, இப்போ நான் போட்ட மாதிரி, அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டுட்டு கொஞ்சம் ஃபேஸை வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக இந்த மாய்ஸ்சரைசர் போய்க்கலாம். இது உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும், உங்களுக்கு சன்ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஆல் இன் ஒன் ப்ராடக்டாக நீங்கள் இது போய்க்கலாம். ஆனால் உங்கள் ஷேடு வந்து இதில் 3 or 4 ஷேட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அரை ஸ்லிப்பம் போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிறனால என்ன ப்ளஸ்ஸோ இல்லையோ அப்படியே அந்த டேனெல்லாம் போகுது. லிப்பெல்லாம் பாருங்களேன், பிக்மெண்டேஷனே இல்லாமல் இருக்குது. அதாவது கொஞ்சம் இருக்குது, பட் இவ்வளோ பிங்கியாக இருக்குது பாருங்கள் லிப்பெல்லாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து அந்த டிண்டட் ஃபவுண்டேஷன் ஒரு வாட்டவர் அது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் வச்சு டச்சப் பண்ணிக்கலாம். சும்மா டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக டிண்ட்டுக்கு போய்க்கலாம். டிண்ட் வந்து நான் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து தான் லிப் அண்ட் சீக் டிண்ட் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப அஃபோர்டபுள், எக்ஸ்ட்ரீம் அஃபோர்டபுள். இப்படி இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க, நான் போட்டதுக்கப்புறம் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் போய்க்கலாம், ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ ஐப்ரோஸ் முடிச்சாச்சு. ஐப்ரோஸ் முடிச்சதுக்கப்புறம் ஐ ஷேடோ போய்க்கலாம். ஐ ஷேடோ வந்து ரொம்ப சட்டிலாக நம்ம என்ன காஸ்டியூம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போகணும். ஸோ நான் வந்து பேசிக்காக எல்லாத்துக்குமே சூட் ஆகுற மாதிரி ப்ரௌன் ஷேட் போய்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ மேலே ஃபுல்லாக ஒன்ஸ் இந்த கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப சட்டிலாக இருக்கும். அதுக்கப்புறம் டார்க்கர் ப்ரௌனுக்கு போய்க்கலாம். ஸோ நான் காஜல் வச்சே தான் மேலே ஐலைனராகவும் போட போகிறேன். போட்டுட்டு ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஸ்காரா போய்க்கலாம். ஷார்பன் பண்ணுறதுக்கு மட்டும் மஸ்காரா போட்டுக்கலாம். மஸ்காரா போட்டுக்கலாம். கீழே காஜல் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் இப்போ போட்டுக்க போகிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பஃபியாக இருக்கிறதுனால இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் போட்டுக்க போகிறேன். வேறு எங்கேயும் போட போகிறதில்ல. இங்கே மட்டும் கொஞ்சம் கீழே வந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஹாஃப் வே ஜஸ்ட் இப்படி ஹாஃப் வேல வந்துட்டு கீழே இழுத்து விட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். ஹாஃப் வே கீழே இழுத்து விட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுறணும். ஸோ கண் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பபிள் மாதிரி இருக்கும். பபிள் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு. போடலாம் லிப் கலருக்கு. நான் வந்து கலர் பார்லேருந்து இந்த ஷேடு எல்லாமே நான் கொடுத்துட்றேன். இந்த ஷேடு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டேப் மட்டும் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டேப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ஒரு மினிமலான ப்ராடக்ட் வச்சு இப்படி ஒரு லுக் இப்படி இருந்து இப்படி ஆகிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் யாராச்சும் இந்த லுக் ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டக்குன்னு ஒரு கொஞ்சம் இருக்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் வேஸ்ட்டில். அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். மற்ற எதுவுமே நான் பண்ணல. எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா என்னோட பயோவில் வந்து விஷ் லிங்க்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே இருக்கும். நீங்கள் என்ன வேணால் டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். So yeah, we'll see you in the next video. Bye guys.